ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸி க்ரோஷே. இன்றைக்கி நம்ம ஒரு அழகான க்ரோஷே பேட்டர்ன் பார்க்க போகிறோம். அது என்னென்னா இந்த பிரைடட் பேட்டர்ன். இது பார்த்திங்கன்னா நம்ம ஜட பின்னல் மாதிரி இருக்கும், அதனால் பிரைடடுன்னு சொல்லுவாங்க. இல்லைனா வீட் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க, நெல்மணி மாதிரி இருக்கும். பார்த்திங்களா, இந்த அழகான பேட்டர்னை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இது நம்ம எந்த ப்ராஜெக்டில் வேணால் யூஸ் பண்ணலாம். நான் ஒரு ஸ்வெட்டருக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். என் சேனல் செக் பண்ணிங்கன்னா அதில் ஒரு வீடியோ இருக்கும். ஸ்வெட்டருக்கு யூஸ் பண்ணலாம், பிளாங்கெட்டுக்கு யூஸ் பண்ணலாம், தொப்பிக்கு யூஸ் பண்ணலாம், எதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே சிம்பிள் தான். வாங்க இது குவிக்காக எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதுக்கு நான் ஒரு 6 ப்ளை yarn எடுத்திருக்கேன் அண்ட் 4.5 mm ஹூக் எடுத்திருக்கேன். இந்த பேட்டர்ன் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்டிச்சஸ் கவுண்ட் பார்த்திங்கன்னா, ஃபவுண்டேஷன் செயினோட கவுண்ட் பார்த்திங்கன்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 + 1. ஓகேவா? இப்போ என்னோடய கேஸில் நான் எவ்வளோ செயின்ஸ் பண்ண போகிறேன்னா 15 + 1. ஓகேவா? 15 மல்டிபிள் ஆஃப் 3 + 1 which will be 16 செயின்ஸ் நான் பண்ண போகிறேன். ஸோ ஸ்லிப் நாட் போட்டு நம்ம 16 செயின்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்லிப் நாட் போட்டுக்கலாம். 16 செயின்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, 16 செயின்ஸ் பண்ணிட்டேங்க. இப்போ ஃபஸ்ட்டு ரோ பார்த்திங்கன்னா சிங்கிள் க்ரோஷே இன் பேக் லூப். ஓகேவா? ஃபஸ்ட்டு 4 ரோவுமே அதே தான் இருக்க போது, சிங்கிள் க்ரோஷே இன் பேக் லூப். அதை நான் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இந்த ஃபஸ்ட்டு இந்த செயின் இருக்க இந்த லூப் இருக்க இந்த செயினை விட்டுருங்க. நம்ம இந்த செயின் எடுக்க போகிறோம். இதில் நம்மளை ஃபேஸ் பண்ணியிருக்க இது ஃப்ரண்ட் லூப் அண்ட் இது பேக் லூப். ஓகேங்களா? நம்ம பேக் லூப்பில் தான் சிங்கிள் க்ரோஷே பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு செயினை விட்டுட்டு செகண்ட் செயினில் பேக் லூப்பில் ஒரு சிங்கிள் க்ரோஷே இன்சர்ட் பண்ணுறோம். yarn எடுக்கிறோம், ஒரு சிங்கிள் க்ரோஷே. ஓகேங்களா? ஸோ இதை இந்த ரோ 1 ஃபுல்லாகவுமே சிங்கிள் க்ரோஷே இன் பேக் லூப் தான். ஓகேங்களா? நான் ரோ 1 முடிச்சிட்டேன். இப்போ ரோ 2, 3, 4 மூணுமே சிங்கிள் க்ரோஷே இன் பேக் லூப் தான். ஒவ்வொரு ரோவோட முடிவுலேயும் ஒரு செயின் 1 பண்ணிக்கோங்க. செயின் 1 பண்ணிவிட்டு உங்கள் ஒர்க்கை டேர்ன் பண்ணிவிட்டு இதை நீங்கள் எப்போவுமே ஸ்கிப் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்படி பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களை ஃபேஸ் பண்ணியிருக்கு இது ஃப்ரண்ட் லூப். ஓகேங்களா? இதுதான் பேக் லூப். நம்ம இங்கே தான் சிங்கிள் க்ரோஷே பண்ணுவோம். நம்ம நார்மலாக சிங்கிள் க்ரோஷே பண்ணும்போது இந்த 2 செயின்லையுமே இன்சர்ட் பண்ணி பண்ணுவோம். பட் இந்த ஸ்டிச்சுக்கு இந்த பேட்டர்னுக்கு நம்ம பேக் லூப்பில் இன்சர்ட் பண்ணி சிங்கிள் க்ரோஷே பண்ண போகிறோம். ஓகேவா? நான் சொன்ன மாதிரி ரோ 1, 2, 3, 4 4மே சிங்கிள் க்ரோஷே இன் பேக் லூப் தான். ஸோ அது நீங்கள் ஈஸியாக பண்ணிடுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நான் ரோ 4ஓட எண்டில் உங்களை மீட் பண்ணுறேன். 4 ரோஸ் முடிச்சிட்டேங்க. 4 ரோஸ் எல்லாமே சிங்கிள் க்ரோஷே இந்த பேக் லூப். நம்ம ஸ்டிச் இப்படி தான் ரிசம்பிள் ஆகும். இப்போ 5th ரோ பார்த்திங்கன்னா ஒரு செயின் 1 பண்ணிக்க போகிறோம். நம்ம ஒர்க்கை டேர்ன் பண்ண போகிறோம். சிங்கிள் க்ரோஷே பண்ண போகிறோம் இன் போத் த லூப்ஸ். பேக் லூப்பில் பண்ணாமல் இந்த 2 லூப்லையும் இன்சர்ட் பண்ணி ஒரு சிங்கிள் க்ரோஷே பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு அடுத்த ஸ்டிச்சை அடுத்த செயினை விட்டுட்டு 3வது செயினில் நம்ம ஒரு சிங்கிள் க்ரோஷே மறுபடியும் பண்ண போகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம ஸ்கிப் பண்ண இந்த நடு ஸ்டிச்சில் தான் நம்ம இந்த பஃப் லுக்கை கொண்டு வர போகிறோம். அது எப்படின்னா, yarn ஓவர் பண்ணிக்கோங்க. அந்த மிஸ்ட் ஸ்டிச் இங்கே இருக்குது. ஸோ இன்சர்ட் பண்ணுங்கள், புல் த்ரூ பண்ணுங்கள். இப்போ உங்கள் ஹூக்கில் 3 லூப் இருக்குது. மறுபடியும் yarn ஓவர் பண்ணுங்கள், இன்சர்ட் பண்ணுங்கள், புல் த்ரூ பண்ணுங்கள். இப்போது 5 லூப் இருக்குது. மறுபடியும் yarn ஓவர் பண்ணுங்கள், அதே இடத்துல இன்சர்ட் பண்ணுங்கள், புல் த்ரூ பண்ணுங்கள். இப்போது 7 லூப் இருக்குது. ஓகேங்களா? இப்போ இந்த 7 லூப்பையும் மறுபடியும் யானை எடுத்து நம்ம உள் வழியாக எடுக்க போகிறோம். எடுத்துட்டு நம்ம ஹூக்கில் 2 லூப் இருக்க மாதிரி வச்சுக்கிட்டு அந்த 2 லூப்பில் மறுபடியும் இப்படி பண்ணி எடுக்க போகிறோம். ஓகேங்களா? நான் இன்னொரு வாட்டி காட்டுறேன். நெக்ஸ்ட்டு இமீடியட் ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ண போகிறோம். அடுத்த ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே போட போகிறோம். அண்ட் நம்ம மிஸ் பண்ண இந்த ஸ்டிச்சில் தான் இந்த பஃப் ஸ்டிச்சை கொண்டு வர போகிறோம். ஓகேங்களா? yarn ஓவர், இன்சர்ட், புல் த்ரூ. ஓகேங்களா? yarn ஓவர், இன்சர்ட், புல் த்ரூ. 5 லூப் இருக்குது. yarn ஓவர், இன்சர்ட், புல் த்ரூ. 7 லூப் இருக்குது. இப்போ இந்த 7 லூப்பை 2 ஆக்க போகிறோம். யானை எடுக்கிறோம், இது வழியாக நம்ம இன்சர்ட் பண்ணி எடுக்கிறோம்.
இப்போ 2 லூப் இருக்குது, இந்த 2 ஒன்றாக்க போகிறோம். இந்த ஸ்டிச்சை ரொம்ப டைட்டாக பண்ணாதீங்க, அப்போ நமக்கு இன்சர்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்குன்னு ரொம்ப லூஸாகவும் இல்லை, ஒரு மீடியம் டென்ஷனோடு நம்ம பண்ணணும். இப்போ அடுத்த ஸ்டெப் அதே தான். இந்த நெக்ஸ்ட் இமீடியட் ஸ்டிச்சை நம்ம விட போகிறோம். அடுத்த ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் குரோஷே. நம்ம விட்ட இந்த ஸ்டிச்சில் நம்ம யான் ஓவர் 3 வாட்டி யான் ஓவர் பண்ணி யான் எடுக்க போகிறோம். அப்போ நம்ம லூப்பில் ஹூக்கில் 7 லூப்ஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா? இப்போ 7 லூப்ஸ் வந்துருக்கு. இந்த 7-ஐ 2 ஆக்க போகிறோம், இந்த 2-ஐ 1 ஆக்க போகிறோம். அப்போ தான் இது வந்து இப்படி டயகனலாக நமக்கு இப்படி ஃபாலோ ஆகிட்டே வரும். ஓகேவா? இந்த ரோ எண்ட் வரைக்கும் அதே தாங்க நம்ம பண்ணிக்கலாம். நம்ம ரோ 5 வந்து முடிச்சிட்டோங்க. இந்த இப்படி தான் நம்ம ரோ 5 வந்து ரிசம்பிள் ஆகும். ஓகேங்களா? நம்ம நெக்ஸ்ட் வந்து ரோ 6 வந்து நான் ரோ 5 முடிச்சிட்டேங்க. நம்ம ரோ 5 இப்படி தான் ரிசம்பிள் ஆகும். நெக்ஸ்ட்டு ரோ 6க்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு செயின் 1 பண்ண போகிறோம். நம்ம ஒர்க்கை டர்ன் பண்ண போகிறோம். ஓகேவா? ஒரு சிங்கிள் குரோஷே. நான் இந்த ரோ 5-ஐ 2 சிங்கிள் குரோஷேயோட கம்ப்ளீட் பண்ணேன். ஸோ இந்த 2 சிங்கிள் குரோஷே போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஒரு செயின் விட்டுட்டு நம்ம நெக்ஸ்ட்டு இதில் ஒரு சிங்கிள் குரோஷே பண்ண போகிறோம். நம்ம ஸ்கிப் பண்ண அந்த செயினில் 3 வாட்டி இன்சர்ட் பண்ணி 7 லூப் வந்து வச்சுக்க போகிறோம் நம்ம ஹூக்கில். ஓகேவா? அதை அப்படியே இந்த 7 லூப்பை நம்ம 2 ஆக்குறோம், இந்த 2 வந்து 1 ஆக்குறோம். ஸோ அதே தான் ரோ 5 தான் நம்ம வந்து ரோ 6ல் வந்து ரிப்பீட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ நமக்கு அப்போ தான் இந்த வீட் லூப் வந்து கிடைக்கும். ஸ்கிப் பண்ணி ஒரு செயின் ஒரு சிங்கிள் குரோஷே போடுறோம். அண்ட் அதை ஸ்கிப் பண்ண ஸ்டிச்சில் நம்ம வந்து யானை இன்சர்ட் பண்ணி 3 வாட்டி எடுத்து 7 லூப் வச்சுக்க போகிறோம். ஓகேங்களா? இந்த 7 வந்து 2 ஆக்குறோம், இந்த 2 வந்து 1 ஆக்குறோம். ஸோ நம்ம ரோ 6 இதே தான் ரிப்பீட் பண்ண போகிறோம். வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ இந்த லுக் இப்படி இருக்குது. நம்ம இப்படி வச்சு பார்த்தா தான் கரெக்டாக அந்த வீட் லுக் வந்து கிடைக்கும். ஸோ பார்த்திங்களா? அந்த வீட் லுக் வந்து இப்படி வர்டிக்கலாக வச்சு பார்த்தா தான் கிடைக்கும். இப்போ நம்ம இந்த 6 ரோவையும் ரிப்பீட்டடாக பண்ணி நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி லென்த் அண்ட் விட்த்தை நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ ரோ ஃபஸ்ட்டு 4 ரோஸ் வந்து சிங்கிள் குரோஷே இன் பேக் லூப். ரோ 5 தான் வந்து இந்த வீட் ஸ்டிச். ஓகேங்களா? ஒரு சிங்கிள் குரோஷே பண்ணுறோம், நெக்ஸ்ட்டு ஸ்கிப் பண்ணுறோம், 3வது செயினில் ஒரு சிங்கிள் குரோஷே போடுறோம். அடுத்து ஸ்கிப் பண்ண அந்த நடு செயினில் வந்துட்டு நம்ம இந்த பஃப் ஸ்டிச்சை பண்ணுறோம். ரோ 5 and 6 அதே தாங்க. இந்த 6 ரோவையும் ரிப்பீட்டடாக பண்ணி தான் நம்ம இந்த மாதிரி பேட்டர்னை வந்து கொண்டு வருவோம். ஓகேங்களா? நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு ஏற்ற ஹைட் அண்ட் விட்த்துக்கு நம்ம பண்ணிக்கலாம். இது ரொம்பவே சிம்பிள் அண்ட் ரொம்பவே அழகான ஸ்டிச்சு. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணுங்கள். அண்ட் என்னோட சேனலை கண்டினியூஸாக வாட்ச் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ நைஸ் டே. பபாய்.